இந்த வீடியோல சொல்லியிருக்க டெக்னிக்ஸ் அண்ட் இந்த வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் இதுக்கு முன்னாடி இவ்வளவு டீட்டெயிலா சொல்லியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. இதை நீங்க பொறுமையா பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மேபி டெர்மட்டாலஜிஸ்ட் இதை விட பெட்டரா சொல்லியிருக்கலாம். வின்டர் சீசன் வந்துட்டாலே ரெண்டு விஷயம் எல்லாத்துக்கும் நடக்கும். ஒண்ணு குளிரும், இன்னொன்னு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த டேண்ட்ரஃப். இந்த டேண்ட்ரஃப்ங்கிறது ஸ்பெசிபிக்கா என்னதான் சம்மர் சீசன்ல நமக்கு இச்சிங் இதெல்லாம் அதிகமா இருந்தாலும் நமக்கு வின்டர் சீசன் வந்துட்டா இந்த பிரச்சனை ஸ்பெசிபிக்கா ஆயிலி ஸ்கேல்பா இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். இது இன்னும் வேர்ஸ் ஆகும். சோ அப்போ அந்த மாதிரி டைம்ல இதை எப்படி கண்ட்ரோல் பண்றது, என்ன மாதிரியான ஷாம்பு யூஸ் பண்ணா அதை கண்ட்ரோல் பண்ணலாம், அதுக்கான ரொட்டீன் என்ன ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் வின்டர் சீசன் வந்துட்டாலே ஸ்கேல்ப் ரொம்ப ட்ரை ஆயிடும். ஸ்கேல்ப் ட்ரை ஆனா என்ன ஆகும், ஃபங்கஸ் ஆக்டிவ் ஆயிரும். கரெக்டா? அதனால அதோட ரிசல்ட் தான் என்னவா வரும் அப்படின்னா இந்த பிளேக்ஸ், அதாவது இந்த ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையா வரும்ல அந்த பிளேக்ஸ், இச்சிங், ஈவன் ரெட்னஸ், அங்கங்க கொஞ்சம் ஸ்வெல்லிங் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஹேர் ஃபால் இன்னும் அதிகமாகும். இந்த மாதிரி விஷயங்களை எப்படி நம்ம சயின்டிபிக்கா அப்ரோச் பண்ணி எப்படி சால்வ் பண்றது, ஆஸ் அ ஸ்டூடெண்டா நான் இதை பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். சோ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோ. சோ நம்ம டீடைலா பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் வாட் ஆக்சுவலி காசஸ் டேண்ட்ரஃப். டேண்ட்ரஃப் வரதுக்குன்னா என்ன ரீசன் சொல்லி பாத்தீங்கன்னா அதை நாலா பிரிக்கலாம். ஓகேவா? ட்ரைனஸ்னால வரக்கூடிய அந்த ஃபிளேக்ஸ், சோ ட்ரைனஸ்னால இன்டியூஸ் ஆகிற ஒரு டேண்ட்ரஃப் இது ஃபர்ஸ்ட். இன்னொன்னு ஃபங்கஸ்னால வரக்கூடிய டேண்ட்ரஃப், அதுவும் ஸ்பெசிபிக்கா மலாசிசியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபங்கஸ்னால வரக்கூடிய அந்த டேண்ட்ரஃப். இதுதான் ரியல் டேண்ட்ரஃப்கான ஃபங்கஸ்னு சொல்லலாம். இது நம்ம ஸ்கேல்ப்ல இருக்கக்கூடிய அந்த ஆயில்ஸ் அதை தான் அது சாப்பிட்டு உயிர் வாழும். இது வின்டர்ல இன்னும் ரொம்ப ஆக்டிவா இருக்கும் இந்த ஃபங்கஸ். தேர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஃபிளமேஷன். இன்ஃபிளமேஷன் அப்படின்னா அங்கங்க வீங்குறது. இதனால இச்சிங், பம்ப்ஸ், இந்த மாதிரி இரிட்டேஷன்ஸ் வரலாம். லாஸ்டா ஒரு விஷயம் அப்படின்னா ராங் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றதுனால கூட டேண்ட்ரஃப். சம்டைம்ஸ் ஹார்ஷான ஷாம்பு யூஸ் பண்றீங்க, லைக் பாரபன் இருக்கு, சல்ஃபேட் இருக்கு, அதுவும் ரொம்ப ஹார்ஷான கெமிக்கல்ஸ். அந்த ப்ரொபோர்ஷனேட், அந்த ரேஷியோ இதெல்லாம் அதிகமா இருக்கு, ப்ராப்பரா இல்ல. அண்ட் லோக்கலி இன்ஸ்டாகிராம் பேஜஸ்ல எல்லாம் நிறைய ஷாம்பூஸ் அது இது ஹேர் க்ரோத்துக்கு இதை தடவைனா வளரும், அதை தடவைனா வளரும் சொல்லி நிறைய ப்ராடக்ட்ஸ் ப்ராப்பரா இல்லாம நீங்க வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. அவ்வளவுதான். சரி, இப்ப டேண்ட்ரஃபை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னா ரெண்டு விஷயம் நீங்க பண்ணணும். ஒண்ணு, நீங்க ரெகுலரா பாத் எடுத்துக்கணும். டெய்லியுமே ஹேர் வாஷ் பண்றது பெட்டர். அதுக்கு எவ்ரிடே ஷாம்பு, அதாவது மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணுங்க. டெய்லியுமே ஹார்ஷான ஷாம்பு யூஸ் பண்றது இஸ் நாட் அட்வைசபிள். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங், நீங்க ஷாம்பு யூஸ் பண்ணீங்கன்னா அட் த சேம் டைம் கண்டிஷனரும் யூஸ் பண்ணணும். கன்சர்ன் பிளஸ் உங்க ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு தான் அதுக்கான ஷாம்பு நீங்க சூஸ் பண்ணணும். அதாவது ஒரு சிலர் ஸ்கேல்ப்புக்கான ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் ஹேருக்கான ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் உங்க ஹேர் எப்படி இருக்கு, ட்ரையா இருக்கா, சாஃப்டா இருக்கா, ஸ்மூத்தா இருக்கா, சில்கியா இருக்கா, ஷைனியா இருக்கா, எப்படி இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் உங்க ஸ்கேல்பினுடைய ஹெல்த், அது பர்சனலி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தா ஓகே. தெரியல அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வீடியோஸ் பாக்குறதெல்லாம் நிப்பாட்டிட்டு ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட கன்சல்ட் பண்ணுங்க. பிகாஸ் அதுதான் நான் அட்வைஸ் பண்ணுவேன். ஏன்னா நீங்க டெர்மட்டாலஜிஸ்ட்ல கன்சல்ட் பண்றப்பதான் உங்களுடைய கன்சர்ன் என்ன, உங்களுடைய ப்ராப்ளம் என்ன, ஹேர் ஃபாலுக்கான ரூட் காஸ் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கறப்போதான் அது சால்வ் ஆகும். மத்தபடி நீங்க எவ்வளவு வீடியோஸ், எவ்வளவு ஷாம்பூஸ், எவ்வளவு இன்டெக்ஸ் என்னன்னாலும் பண்ணீங்கன்னாலும் ஆக்சுவல் ரூட் காஸ் தெரியாம ஏதாவது பண்ணீங்கன்னா அது ஒர்க் ஆகாது. கீட்டகானசோல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இன்கிரீடியன்ட் இருக்க மாதிரியான ஒரு ஷாம்பு ப்ரிஃபர் பண்றது நல்லது. ஜிங்க், பைரோத்தியான், லிம்பாசோல், இந்த மாதிரியான இன்கிரீடியன்ஸ் இருக்கக்கூடிய ஷாம்பு இதெல்லாம் நான் சொல்லல, டெர்மட்டாலஜிஸ்ட் சொல்லியிருக்காங்க. அண்ட் ட்ரை, ஃபிளாக்கி அண்ட் ஒயிட் டேண்ட்ரஃப் இருக்கு அப்படின்னா அப்போ எந்த மாதிரியான ஷாம்பு நீங்க சூஸ் பண்ணணும் அப்படின்னா செலினியம், கோல் டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஷாம்பூஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கிறது பெட். சென்சிட்டிவான ஸ்கேல்ப் அப்படின்னா பைரோப்டன், ஓலமைன், டீ ட்ரீ ஆயில், இந்த மாதிரி ஷாம்பூஸ்க்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் இதெல்லாம் ஜென்ரலா அந்த கன்சர்னுக்கு தகுந்த மாதிரி ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்றீங்கன்னா வீக்லி 2 to 3 டைம்ஸ் யூஸ் பண்ணாலே மேக்ஸிமம் இனஃப். அதை தாண்டி எவ்ரிடே ஷாம்புக்கு ஜஸ்ட் மைல்டான ஷாம்பு தான் நீங்க யூஸ் பண்ணணும். அப்பதான் உங்க ஸ்கேல்புடைய ஹெல்த் அண்ட் பேரியர் இம்ப்ரூவ் ஆகும். இல்லைன்னா அதுவே டேமேஜ் பண்ணிடும். நீங்க ஷாம்பு யூஸ் பண்றதுனால கூட டேமேஜ் ஆகும். சொல்லணும்னா ஹேர் வாஷ், அதுக்கு ஒரு நல்ல ஷாம்பு, கண்டிஷனிங், அதுக்கு ஒரு நல்ல கண்டிஷனர், ஷாம்பு கம் கண்டிஷனர். இது பர்சனலி எனக்கு செட் ஆகல. உங்களுக்கு செட் ஆச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா நீங்க தனித்தனியா வாங்கி யூஸ் பண்றது பெட். சீரம்ங்கிறது ஆப்ஷனல் தான். நீங்க பெட்டர் கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணீங்கனாலே மோர் தென் இனஃப். ஹேருக்கு ஆயில் இஸ் இனஃப். ஆயிலி ஸ்கேல்பா இருக்கு, அந்த மாதிரி எனக்கு அந்த ஃபீல் பிடிக்கல அப்படின்னு நினைச்சா மட்டும் நீங்க சீரம்க்கு போகலாம். அதுவும் ஒரு மைல்டான டீசென்டான சீரம் யூஸ் பண்ணுங்க. அண்ட் ஸ்கேல்பை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நீங்க ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணலாம். ஈவன் அதுல சன் ப்ரொடெக்ஷன் இருக்க மாதிரியான, ஹீட் ப்ரொடெக்ஷன் இருக்க மாதிரியான ஹேர் மாஸ்க் எல்லாம் இருக்கு. ஹேருக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் ஃப்ரம் சன் டேமேஜ் அஸ் வெல் அஸ் ஹீட் ப்ரொடெக்ஷன் தனியா கூட இருக்கு.
சோ அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பேசுவோம். ஒரு சீப் வந்து தனியா வாங்கி வச்சுக்கோங்க. அட் த சேம் டைம் அந்த சீப்பை கூட நீங்க வாஷ் பண்ணி யூஸ் பண்றது பெட்டர். அட்லீஸ்ட் கிளீன் பண்ணுங்களேன். அதை கிளீன் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரப்போகுது. ஆனா நம்ம பண்ணுவோமா? உங்க ஸ்கேல்பை ரொம்ப ஸ்கிராச் பண்ணாதீங்க. ரொம்ப ரஃப்பா போட்டு சீப்பை வச்சு இழுக்காதீங்க. ஸ்கிராச் பண்றதுனால ஃபிளேக்ஸ் வரும். அட் தி சேம் டைம் அது ஸ்கேல்பை டேமேஜ் பண்ணும். ஹேர் ஃபால் இன்னும் அதிகமா தான் ஆகும். இது நான் பர்சனலி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். ரொம்ப ஹாட் வாட்டரை ஸ்கேல்புக்கு யூஸ் பண்ணாதீங்க. லியூக்வார்ம் வாட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம மைல்டா குடிக்கிறதுக்கு எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கும் அந்த மாதிரியான வாட்டரை நீங்க ஸ்கேல்புக்கு யூஸ் பண்றது பெட்டர். இந்த வீக் ஒரு ஷாம்பு, அடுத்த வீக் ஒரு ஷாம்பு, இன்னைக்கு ஒரு ஷாம்பு, நாளைக்கு ஒரு ஷாம்பு, இந்த மாதிரி ஷாம்பூஸை ஃப்ரீக்வெண்டா சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்க ஸ்கேல்ப் எப்படி அந்த ஷாம்புக்கு அடாப்ட் ஆகும், உங்க ஸ்கேல்ப் அதுக்கு பழகணும் இல்லையா? அதே சமயம் இப்ப ஸ்கேல்ப்ல வந்து இந்த சொரியாசிஸ் மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் வருதுன்னா கண்டிப்பா நீங்க அதை இக்னோர் பண்ணாதீங்க. பின்னாடி அது பெரிய இஷ்யூ ஆயிடும். சோ உங்களோட ஹெல்த்ல நானும் ஒரு சின்ன கேர் எடுத்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட கன்சல்ட் பண்ணுங்க. தென் உங்க ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் உங்க ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ் இதை ப்ராப்பரா பாத்துக்கோங்க. அண்ட் ஸ்ட்ரெஸ் அதிகமா இருந்தா கூட ஹேர் ஃபால் ஆகும். அண்ட் தைராய்டு லெவல்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதுதான் காரணம் அப்படிங்கிறத எக்ஸாக்டா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்படி பண்ணாதான் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்ம அதை கியூர் பண்ண முடியும். ஸோ ரூட் காஸ் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ திஸ் இஸ் ஆல் த வீடியோ இஸ் அபவுட். ப்ராப்பரா டைம் எடுத்து R&D பண்ணி இன்ஃபேக்ட் என்னால முடிஞ்சா ஒரு டெர்மட்டாலஜிஸ்டா கூட இன்வைட் பண்றேன் ஃபார் த டாக். தட்ஸ் ஆல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஏதாவது ஒரு வகையில இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. Bye.